ஏங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் மீனாட்சி. ஏங்க அவிய மேல உள்ள கோவத்தை எதுக்கு சாப்பாட்டு மேல காட்டணும்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை மீனாட்சி. எனக்கு கோவம் எல்லாமே என் மேலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, எங்க அப்பா இறக்கும் போதுதான் அந்த சொத்து என் கைக்கு வந்துச்சு. நான் உயிரோட இருக்கும் போதே என் பையனுக்கு அந்த சொத்தை கொடுத்தேன் பத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஏங்க வாயில் அடிங்க. இப்ப என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நம்ம பையன் வந்துடட்டும். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு நானும் கேள்வி கேட்கணும் தான் இருக்கேன். அப்பா, ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்க. என்னாச்சுப்பா, கோவமா இருந்த மாதிரி இருக்கு? ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். நம்ம பூர்வீக சொத்தை யாரு உனக்கு பூரணிக்கு எழுதி வைக்க சொன்னது? ஏன்ப்பா, அது எனக்கானது தானே. யார் சொன்னா உனக்கானதுன்னு? என்னப்பா சொல்றீங்க? அது பூர்வீகமா ஆம்பளை பையன்களுக்கு போறது. எங்க தாத்தாக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்துச்சு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு வந்துச்சு, எனக்கு அப்புறம் அது உனக்கு, உனக்கு அப்புறம் அது உன் பையனுக்கு தானே போகணுமே தவிர உன் மனைவிக்கு கிடையாது. இப்ப என்னாச்சுப்பா? இதுக்கு மேல என்ன ஆகணும்? எங்க அப்பா அம்மா இருக்கிற கல்லறைய இடிக்க பார்த்தாவ. தாத்தா பாட்டி கலரியா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாய்யா, சுயம்பு அந்த வீட்டு முன்னாடி பனைமரம் நிற்கிறது அசிங்கமா இருக்குன்னு இன்னைக்கு வெட்டுறதுக்கு ஆள் விட்டுட்டா. நல்ல வேலைக்கு நாங்க அந்த நேரம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போனோம். நாங்க பார்த்ததுனால தடுக்க முடிஞ்சிச்சு. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது விக்கி. அந்த சொத்து மறுபடியும் என் பேருக்கே வரணும். நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது உன் பேருக்கு வரும். அதுக்கப்புறமும் அது உன் மனைவிக்கு போகக்கூடாது. உன்னோட வாரிசு, அதாவது என் பேரனுக்கு தான் போகணுமே தவிர வேற யாருக்கும் போகக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதம் மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும் விக்கி. அப்பா, இதுக்கும் அந்த கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்மந்தம்? இல்ல விக்கி, இருக்கு. நாங்க கேட்டப்ப என்னென்னலாம் பேசுனாங்க அம்மா கிட்ட கேளு. ஆமாய்யா, இது என் நிலம், என் நிலத்துல என்ன வேணாலும் பண்ணுவேன், மரத்தை வெட்டுவேன், அப்படி இப்படின்னு சுயம்பு பேசிட்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாய்யா. இதுக்கப்புறமும் உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா நீ கல்யாணம் முடிச்சிட்டு தனியா இரு. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. என்னப்பா பேசுறீங்க? உங்களை விடவா எனக்கு அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டு? யாருமே என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நானாவா போய் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். நீங்களதான் அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து காட்டினீங்க. இதுதான் உனக்கு ஏத்த பொண்ணுன்னு சொன்னீங்க, நிச்சயதார்த்தம் பண்ணீங்க. இப்ப நீங்களே தான் விட்டுருன்னு சொல்றீங்க. விட்டுறேன்ப்பா, விட்டுறேன். மொத்தத்துல நான் ஒரு தலையாட்டி பொம்மை. அப்பா அம்மா சொல்றதுக்கும் தலையாட்டணும், அந்த பக்கம் சொல்றது மாமனார் மாமியார் சொல்றதுக்கும் தலையாட்டணும். யாராவது என் நிலைமையில இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நானா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். நீங்களா தானே கல்யாண பேச்சு எடுத்தீங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு போறேன். விக்கி, ஐயா விக்கி, மீனாட்சி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஏங்க எல்லாம் நல்லதுக்கு தான், விடுங்க. நம்ம பையனை ஒரு கண்டத்துல இருந்து காப்பாத்துறோம், விடுங்க. இல்லம்மா, இவ்வளவு தூரம் பத்திரிக்கை அடிச்சு இந்த கல்யாணம் நினைச்சுனா அந்த பிள்ளைக்கு தானே கெட்ட பேரு. ஏங்க பூரணியோட அப்பா அம்மா திருந்தி நல்லபடியா அந்த பிள்ளையை கைப்பிடிச்சு கொடுத்தா நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போம். இல்லைன்னா கடவுள் எழுதியிருக்கிற வழி விதி நடக்கட்டும். என்னம்மா சொல்ற? ஆமாங்க, சுயம்பு பண்றதெல்லாம் பூரணிக்கு தெரியாமையே இருக்கும்னு நினைக்கிங்க? எல்லாம் தெரியும். அவளும் உடந்தையா தான் இருப்பா. எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி ஒரு சாதாரண பெண்ணா நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தா வரட்டும். நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போம். இல்லைன்னா இந்த கல்யாணம் வேண்டாம். கடவுளே, இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து வீட்டுல ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் வருது. இப்பதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்களோ தெரியல. ஏட்டி பூரணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து உட்காந்துருக்கா. இம்மா, எனக்கு என்னமோ நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுது. நமக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரம்லாம் வேண்டாமா, நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு போயிருவோம். சாதாரண வாழ்க்கைக்கு போறியா? ஏட்டி, இவ்வளவு பெரிய வீடு, சுத்தி நிலம், வீடு நிறைய தங்கம், இதெல்லாம் விட்டுட்டு சாதாரண வாழ்க்கைக்கு போறேன்னு அசல்ட்ட சொல்ற? எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு தோணுதுமா. இன்னைக்கு பாருங்க, மீனாட்சி அம்மாவும் அந்த ஐயாவும் எவ்வளவு கோவப்பட்டு போறாவ. எதுக்கு கோவப்படுறாவ? நான் வீட்டு முன்னாடி இந்த பனைமரம் எனக்கு நிக்கிறது பிடிக்கல, அதை வெட்டுறதுக்கு போனேன். அது அவிய அப்பா அம்மா கல்றேன்னு எனக்கு தெரியாது. கலரே இருக்கிற வீடா இருந்தா நான் இந்த வீடு வாங்கியிருக்கவே மாட்டேன். மாப்பிள்ள கிட்ட வேண்டான்னு சொல்லியிருப்பேன். தப்பு யார் மேலும் இல்ல, அவிய மேலதான். அவிய முதையே சொல்லியிருக்கணும், இது எங்க அப்பா அம்மா கலரேன்னு சொல்லியிருந்தா அந்த வீடு வேண்டான்னு சொல்லியிருப்பேன். அப்பயே நம்மள அந்த வீடு வாங்கணும். மாப்பிள்ள தானே உன் பேருக்கு வலுக்கட்டாயமே எழுதி வச்சாரு. சரிம்மா, இப்ப எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தெருவில் எனக்கு புரியோ? அப்படி இல்லம்மா, நம்ம இருந்த மாதிரி வாடகை வீட்லயே இருக்கலாம். உனக்கு என்ன, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், நீ இருப்ப. அதுக்கப்புறம் நீ பெரிய பங்களாவுக்கு போயிருவ. நானும் அப்பனும் இந்த வாடகை வீட்டுல இருந்துகிட்டு வாடகை கொடுத்துட்டு தினம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கணுமோ? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறியே? நம்ம நல்லதுக்கு தானம்மா சொல்றேன். இப்ப என்ன நடந்துட்டுன்னு நீ இப்படி சொல்றா? இப்ப விக்கி ஏதாவது கேட்டா நான் என்னம்மா சொல்றது? அப்படி மாப்பிள்ள என்னதட்டி கேட்க போறாரு? இம்மா நீ சும்மா இரு, மாப்பிள்ள வந்தா நான் பேசிக்கிடுறேன். சும்மா வாடகை வீட்டுக்கு போனோம், பழைய நிலைமைக்கு திரும்பணும்ட்டு அது இதுன்னு கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்ன, நீ இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் முடிச்சிட்டு போயிருவா. கஷ்டப்படுறது நானும் உன் அப்பனும் தான். நீ இன்னைக்கு காலையில கண்குளிர பார்க்கதானே செஞ்ச. ஷேர் மார்க்கெட்ல தங்கத்தை போட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளவு தங்கம் வந்திருக்குன்னு. எல்லாம் நமக்கு லாபம் தான். இது அந்த வாடகை வீட்டுல இருந்தா செய்ய முடியுமா? அதிர்ஷ்டம் எப்பவும் கதவு தட்டாதே, புரிஞ்சுக்க. பூரணி,
இம்மா அவிய வந்துட்டவன்னு நினைக்கேன். பூர்ணி அடட மாப்பிள்ள வாங்க வாங்க. ஏட்டி எந்திரி மாப்பிள்ள உட்காரட்டும். உட்காருங்க விக்கி. பரவாயில்ல இருக்கட்டும்மா. அட மாப்பிள்ள உட்காருங்க. என்ன சேக்கி முகம்லாம் வாடி போயிருக்கு. இவ ஒருத்தி வெயில் அடிக்க வெயிலுக்கு மனுஷனே வாடிடுவான். முகம் வாடாட்டி என்ன? மாப்பிள்ள இருங்க குடிக்க ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த. இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனை நடந்து பூரணி? ஐயோ ஒண்ணுமே இல்ல. மறைக்காம சொல்லுங்கத்த, எனக்கு எல்லாம் தெரியும். அது விக்கி ஏட்டிங்க தள்ளு நான் சொல்றேன். மாப்பிள்ள வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு முன்னாடி 2 பனைமரம் இருக்கு பத்தியலா? அதுல எப்ப பாரு பொத்து பொத்துன்னு பனங்கா விழுந்துட்டே இருக்கு. மத்தபடி அதுல உள்ள பனை ஓலையெல்லாம் காஞ்சி காத்துக்கு சரட்டு புரட்டுன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு கிடக்க. அந்த சத்தத்துல மதியம் தூக்கமே வர மாட்டுக்கு. ராத்திரி ஆனா அந்த பனைமரத்துல ஆந்த உட்காந்துக்கிட்டு ஒரே கத்துது பத்துடுங்க. அதான் அந்த பனைமரத்தை வெட்டுறதுக்கு ஒரு ஆள் விட்டுருந்தேன். அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, அப்புறம் அந்த பனை உலையை பறக்கிட்டு போறதுக்கு உளுந்த பனங்காவை பறக்கலாம் தனியா ஆள் விட வேண்டியிருக்கு. அவளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதான் எதுக்கு வீண் செலவு, அதான் அந்த பனைமரத்தை வெட்டலாமேன்னு ஆள் விட்டுருந்தேன். அதுக்கு உங்க அம்மையும் அப்பாவும் இது எங்க அப்பா அம்மாவோட கல்லறை அப்படின்ட்டு சண்டைக்கு வந்துட்டாவ. அப்படியா மாப்பிள்ள? ஆமாத்த. சே எனக்கு தெரியாது பத்துடுங்க. தெரியாமதான் இதெல்லாம் நடந்து போச்சு. சரிங்கத்த, பரவாயில்ல இருக்கட்டும். நான் சொல்லல மாப்பிள்ள ஒன்னும் சொல்ல மாட்டாவன்னு. அத்தை, இந்த வீட்டை மறுபடியும் என் பேருக்கே எழுதி வச்சிருங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு போய் வீட்டை எழுதி வை அதை எழுதி வைன்னு காமெடி பண்ணாதீங்க மாப்பிள்ள. நிஜமா தான் அத்தை சொல்றேன். இந்த வீட்டை என் பேருக்கு மாத்திருங்க. மாப்பிள்ள உங்க பேருக்கு மாத்திட்டு உங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு வீடு பார்த்து தர அத்தை. வாடகைக்கா மாப்பிள்ள? இல்லத்த. ஓ சொந்தமாவா? அப்ப சரி. இல்லத்த, போகியத்துக்கு. என்னது போகியத்துக்கா? ஆமாத்த, இந்த வீடு பூர்வீக வீடு. எங்க அப்பா ஆம்பளை பசங்களுக்கு தான் போகணும்னு சொல்றாரு. அதுவும் அதனால நீங்க என் பேருக்கு எழுதி வச்சிருங்க. என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா? இம்மா இதுல விளையாடுறதுக்கு என்னத்த இருக்கு? நாங்களா உங்ககிட்ட வீடு கேட்டோம், நீங்களா தான் பூரணி பேருக்கு எழுதி வச்சீங்க. இப்ப வீட்டை மாத்திர அதை மாத்திருனா? நான் தான் எழுதி கொடுத்தேன். இப்ப நான் தான் கேக்குறேன், என் பேருக்கு எழுதி வச்சிருங்க. இது வம்சாவளியா ஆம்பளை பசங்களுக்கு வர வேண்டிய வீடாமா. நான் தான் தெரியாம எழுதி வச்சுட்டேன். முடியாது மாப்பிள்ள, எங்களுக்கு தந்தது எங்களுக்காவே இருக்கட்டுமே. பூரணி விக்கி எனக்கு யாரு பக்கம் சேர்றதுன்னே தெரியல பூரணி. ஒரு பக்கம் எங்க அம்மா அப்பா, ஒரு பக்கம் நீயும் உங்க அம்மாவும். என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நமக்கு இதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட படிப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு. உனக்கு 3 வேலைக்கு நல்லா கஞ்சி ஊத்த முடியும். என்னை பிடிச்சிருந்தா நீ என் கையை பிடிச்சிட்டு வா, இல்லாட்டி நீ உங்க அம்மா கூடயே இரு. என்னது உங்க கையை பிடிச்சிட்டு வரணுமா? பொண்ணுக்கு பூ வச்சு நிச்சயதார்த்தம் நடத்தி பத்திரிக்கை அடிச்சாச்சு. இந்த நேரத்துல உங்க கையை பிடிச்சிட்டு வரணுமா? அதுக்கு நான் என் பிள்ளையை பெத்து வச்சிருக்கேன். அப்புறம் என்னத்த, எனக்கு நீங்க கொடுக்குற டார்ச்சரே என்னால தாங்க முடியல. எங்க அம்மா அப்பா சொல்றதையும் என்னால கேட்க முடியல. பூரணி, எங்க அப்பா அம்மா ஒன்றும் கெட்டவங்க கிடையாது. இப்போ கூட நீ ஒண்ணுமே இல்லாம வந்தாலும் எங்க அம்மா அப்பா ஏத்துக்கிடுவாங்க. நீ என்னையும் நம்பி வா பூரணி, நான் உன்னையும் நல்லா பாத்துக்கிடுறேன். நமக்கு இந்த சொத்து, ஆடம்பர வாழ்க்கை, நகை எதுவுமே வேண்டாம். நிம்மதியும் சந்தோஷம் மட்டும் இருந்தா போதும். இந்த 3 மாசத்துல நீ உண்மையா என்னைய விரும்பியிருந்தா என்னைய நம்பி நீ வா. இல்ல உங்க அம்மா சொல்றதுதான் கேட்பேன், இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னா நீ உங்க அம்மா கூடவே இரு. என்னைய மறந்துரு. நான் இந்த வீட்டையும் திரும்ப கேட்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்க. இது நல்ல கதையா இருக்க. வீட்டை வீலே எழுதி வைப்பாவளா, இங்கே திரும்ப கேட்பாவளா, நாங்க எழுதி கொடுக்கணுமா? என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா? நீங்க கையை நீட்டி கூப்பிட்டோன்னே என் பொண்ணு வந்துருவாளா? இதுக்கா நான் என் பிள்ளைய பெத்து வளர்த்து படிக்க வச்சிருக்கேன். நான் வரேன் விக்கி, உங்க கூடவே வரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த ஆடம்பர வாழ்க்கை, நகை, இவ்வளோ பெரிய வீடு, கடை எதுவுமே வேண்டாம். நீங்க மட்டும் போதும் விக்கி. நீங்க என் மேல எவ்வளவு உண்மையான பாசம் வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நானும் உங்களை உண்மையா தான் லவ் பண்றேன் விக்கி. உங்க பணமோ நகையோ ஆடம்பர வாழ்க்கையோ எனக்கு வேண்டாம். நீங்க 3 வேளை கஞ்சி ஊத்தினாலும் எனக்கு சந்தோஷம்தான். அழாதம்மா. பூரணி என்ன காரியம் பண்ற? இந்த பக்கம் வா. போதும் நிறுத்துங்கம்மா. உங்க பேச்ச கேட்டு கேட்டு நான் மண்ணா போனது போதும். இதுக்கப்புறமா என் வாழ்க்கையை சீரழிக்க நான் விரும்பல. கடவுளா பார்த்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எனக்கு இதுவே போதும். இதுக்கு மேலே நான் உங்க கூட இருந்தேன்னா இந்த வாழ்க்கை எனக்கு இல்லாம போயிடும். என்னட்டி சொல்ற? எல்லாம் ஓ நல்லதுக்கு தானே நாங்க பண்றோம். எதுமா ஏன் நல்லது? நீங்க சுயநலமா தான் இருக்கீங்க. என்னைய வச்சு நீங்க நல்லா ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர எனக்காக நீங்க எதுவும் பண்ணல. உங்களுக்கு என்னமா நகை, பணம், ஆடம்பர வாழ்க்கை இதுதானே? எல்லாத்தையும் உங்களுக்கே நான் விட்டுட்டு போறேன். ஆனா ஒண்ணு, இப்பயாவது திருந்துங்கம்மா. இதுக்கப்புறமும் திருந்தலன்னு வைங்க, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நீங்க யாரோ நான் யாரோன்னு ஆகி போயிடும். அம்மா சொல்றது கேளு. உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்காத. என்னது? என் தலையில நானே மண்ணலி போட்டுக்கிறேனா? உங்க கூட இருந்தாதான் என் வாழ்க்கை மண்ணா போயிடும். விக்கி என்னைய நல்லா தான் பாத்துக்கிடுவாரு. மீனாட்சி அம்மா அதை விட நல்லா தான் பாத்துக்குவாங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டுருங்க. என் பேர்ல தானே இருக்கு. நான் அதை மறுபடியும் விக்கி பேருக்கே நான் மாத்திடுறேன். அதான் விக்கி உங்களுக்கு கடை வச்சு கொடுத்துருக்காருல, அதை வச்சு பொழைச்சிடுங்க நீங்களும் அப்பாவும். பெத்த கடமைக்கு என்னால் அது மட்டும் தான் செய்ய முடியும். நான் வரேன். வாங்க விக்கி போலாம். நில்லுட்டி, நாசமா தான் போப்புற. என்னைய வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றிமா.
இவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்பா அம்மாவை எடுத்துரிஞ்சு பேசிட்டு போவா. நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டாங்களா? போட்டி போ, நாசமா போ. அவளுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? எல்லாம் இவளுக்காக தானே. இந்த பங்களா 30-300 பவுன் நகை எல்லாம் இவளுக்காக தானே. இதெல்லாம் வேண்டான்னு 3 வேளை கஞ்சி உண்டா போதுன்னு அவன் பின்னாடி போறியா? போட்டி போ. இனி பிறந்த வீட்டு சீர்னு உனக்கு எதுவும் வராது. இந்த பங்களாவை வரை எழுதி வைக்க போறாளாம். போட்டி போ, பங்களாவை எழுதி வைக்கிற. இதை என்னடி பங்களா? இதை விட பெரிய பங்களாவை இந்த ஊருக்குள்ள நான் வாங்கி காட்டுறேன். மாப்பிள்ள உண்டா போதன்ட்டு கையை பிடிச்சிட்டு போயிட்டா. ஊருக்குள்ள ஒரு மதிப்பு வேண்டாம். சீ.